செல்வாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் மானிமத்தினை காதலால் கூப்புவதும் கை. அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி 2025 பலன்கள். விருச்சிகம் அப்படின்னாலுமே செவ்வாயினுடைய அதிபதியாக கொண்ட வீடு. செவ்வாய் அப்படிங்கிறது ஸ்பீடு, வேகம், கோபம், தலைக்கணம், இந்த மாதிரியான எதிர்மறையான காரத்துவங்களும் இருக்குது. பாசம், அன்பு, கருணை, அரவணைப்பு, இந்த மாதிரியான நல்ல காரத்துவங்களும் இருக்குது இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 வருஷம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பாசமாக இருக்குமா, வேகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 50-50 அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்குது. 50-50 அப்படின்ற மாதிரி இருக்குது. சாதகமான விஷயங்கள் நிறைய இருக்குது, பாதகமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு 1/1/2025 இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி பெறக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது புத்தாண்டு அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்குது. ஸோ புத்தாண்டு பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுபமான ஒரு நாள், சுபமான ஒரு நட்சத்திரம், திதி, இந்த அமைப்பில் பிறக்குது. இது ஆங்கில புத்தாண்டு தான். ஆனால் நம்மளுடைய தமிழ் கணக்குப்படி பார்க்கும்போது திதி, நட்சத்திரம், வாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப சுபமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ 12 ராசிக்காரங்களுக்குமே நிறைய நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களான உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு என்ன நல்ல விஷயம் நடக்கும்னா, குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். ஸோ புதிய வீடு கட்டுறது, புதிய வீடு வாங்கிறது, புதிய வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த 2025 விருச்சிக ராசிக்கு உண்டு. ஏற்கனவே 2024 இந்த விருச்சிக ராசிக்காரங்க வீடெல்லாம் கட்டியிருப்பீங்க, வீடெல்லாம் பழுது பார்த்துருப்பீங்க, இல்லை மாடியாவது எடுத்து போர்ஷன் கட்டியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் வீடு கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய வீடுகள் இன்னமும் வாங்கக்கூடிய அமைப்புகள் வருது, கடனை அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வருது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான காலகட்டம் விருச்சிக ராசிக்கு 2025. உங்கள் ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள், வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்களும் குரு, சனி, ராகு, கேது, இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு குரு பகவான் போகிறாங்க. யோகாதிபதியான 5 கூடியவர் குரு பகவான் 8ஆம் வீட்டுக்கு மறைகிறாங்க. 8ஆம் வீட்டுக்கு மறைஞ்சாலும் ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்துருவாங்க. 8ஆம் வீட்டில் மறைஞ்சு 2ஆம் வீட்டில் பார்க்குறாங்க அப்படின்றதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் தனவரவுகள், திடீர் பொருளாதார யோகங்கள், உழைக்காத வருமானம், உழைக்காத ஒரு பழைய பூர்வீக சொத்துக்கள், முன்னோருடைய சொத்துக்கள், உயிர் சொத்து வராதுன்னே நினச்சிட்டு இருந்திருப்போம். திடீர்னு பார்த்தா அந்த சொத்து வந்துடும். ஸோ அதன் மூலமாக ஒரு லாபம், அதன் மூலமாக ஒரு கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 2025 இந்த விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே அவசரமாக செய்வாங்க அப்படின்றதுலாம் அந்த ஃபாஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வருடம் 2025 ஃபாஸ்ட்டாகவே எல்லா நல்லது நடக்கும். குயிக்காக டக்குன்னு ஒவ்வொரு காரியங்களும் முடிச்சுட்டே வரும். ஏன்னா உங்களுக்கு பொறுமையாக எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பிடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் நடந்தால் தான் நீங்களும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாங்க. 4ஆம் வீடு தாங்க மனசு. ஒரு 4ஆம் வீடுன்ற மனசை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மனசை வச்சுக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு மட்டும் எப்பவும் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிகமே ஒரு அமானுஷ்ய வீடு. அமானுஷ்யங்கள் நிறைய மறைஞ்சிருக்கும், ரகசியங்களை நிறைய மறைப்பீங்க. ஸோ ரகசியங்களை மறைச்சி ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்துறது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல அமானுஷ்யமான விஷயங்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும், அதன் மூலமாக ஒரு தனவரவு கிடைக்கிறதா இருக்கட்டும், இந்த ஆண்டு தனவரவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் பார்க்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியில் இருப்பாங்க. இந்த 2025 முழுக்கவே உங்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை மிதுனத்துலேருந்து குரு பகவான் பார்க்குறாங்க. 7ஆம் பார்வை, அதுவும் 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு 2ஆம் இடமாக தனஸ்தானமாக வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுவும் 8ஆம் வீட்டை மறைஞ்சு 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு பொருளாதாரத்துக்கு ரொம்ப 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 சூப்பரான விஷயம் 2025 வருஷம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக தொழில் விஷயங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், வியாபார நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் பயணங்கள் போவீங்க. அந்த பயணத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கும். குரு கொடுக்குற பணம் பெரும் பணம் அப்படின்னு அர்த்தம். தனுசு ராசி பெரும் பணம் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு வந்து தனுசு ராசி, அது பெரும் பணம்னு அர்த்தம். அங்கே குருவே பார்க்குறதுனால இந்த 2025 ஆண்டில் பெரிய பெரிய பணம் உங்கள் கையில் புடங்கும். அது தொழிலில் கிடைச்ச லாபம் போக மீத பணமான சேமிப்பு பணமான 2ஆம் இடம்.
உங்களுக்கு வரக்கூடிய தனமும் லாபமாக தான் கிடைக்கும். தொழில் செஞ்சோம் லாபத்தை எடுத்தோம் அப்படிங்கிறது இல்லை. லாபத்தை எடுத்ததுக்கப்புறம் நஷ்டம் இருக்குது. நஷ்டம் முடிச்சு தான் சேமிப்பு இருக்குது. நான் சொல்கிற பணம் அப்படிங்கிறது சேமிப்புக்கான பணம். அது பிரம்மாண்டமாக பெரிய லெவலில் கிடைக்கும் அப்படிங்கிறேன். நீங்கள் தொழிலும் இந்த ஆண்டு பண்ணணும். 2025 தொழிலை விரிவுபடுத்தணும். தொழிலை நல்லபடியாக பண்ணுங்கள். தொழிலுக்காக நண்பர்கள் உதவுவாங்க. நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு பண்ணுங்கள். பிரிஞ்சு போன நண்பர்கள் விருச்சிக ராசிக்கு கடந்த 2024 அர்த்தாஷ்டம சனியில் நண்பர்கள் எல்லாரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. காரணம் நீங்களே. உங்களுடைய வேகம் தான் அதுக்கும் காரணம். உங்களுடைய ஃபாஸ்ட்டு தான் அதுக்கு காரணம். சரி, அதை மைனஸை விட்டுடுவோம். உங்களுடைய அந்த பிரிவினையினால் தன இழப்புகளையோ அல்லது சந்தோஷமான நிகழ்வுகளையோ நீங்கள் இழந்திருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. இந்த 2025 அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. பழையபடி உங்களுக்கு அந்த கூட்டு தொழிலுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதன் மூலமாக லாபம் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. விருச்சிகத்துக்கு நண்பர்கள் மூலமாக தான் உதவிகள், ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய வீடு ரிஷபம்ன்ற 2ஆம் வீடு தனஸ்தானம். அது காலபுருஷனுக்கு தனஸ்தானம். ஸோ விருச்சிகத்துக்கு எங்கே லாபம் ஏற்படும்னா கூட்டாளிகள் மூலமாக தான் லாபம் ஏற்படும். ஸோ அப்படி இப்போ பொருளாதாரத்தை கொடுத்த கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த காரணம் நம்ம தேட வேணாம், திருப்பி வந்து சேருவாங்க. காரணம் அர்த்தாஷ்டம சனி முடிவு தான் காரணம். மார்ச் மாதத்துக்கு பிறகு அவங்க வந்து உங்கள்கிட்ட பழையபடி வந்து உங்களோட கூட்டுத்தொழில் செஞ்சு லாபங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வாகனங்கள், பிராண்டடான கம்பெனி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ஆண்டு 2025 டியூ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இஎம்ஐலாம் கட்டி முடிப்பீங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவில் குறையும். அதே மாதிரி பெரிய இடத்துல கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சிலர் வந்து தடுமாறிட்டு இருக்கீங்க இல்லையா? அதாவது கடன் கொடுத்துட்டீங்க, அவங்கள்ட்ட போய் கேட்குறதுக்கு சிரமப்படுங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். இதனால் இந்த 2024 அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் மன கஷ்டத்தோடய இருந்துட்டு இருந்திருப்பீங்க. 2025 அவரே வந்து அவங்களுடைய பணத்தை, உங்களுடைய தனத்தை கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும். அதுக்கான சாதகமான அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஆண்டுலலாம் வந்துட்டு வியாபாரம் ரொம்ப டல்லாகிடுச்சு, நான் தொழிலை மூட போகிறேன்னு சொன்னவங்களாம் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தீங்க. இந்த 2025 வெயிட் பண்ணுங்கள். 2025 உங்கள் அதே பிரம்மாண்டமாக தொழில் வந்து வளர்ச்சி அடையும். இதுக்கு உங்கள் கூட்டாளிகள், நண்பர்கள் உதவி செய்வாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ உங்களுக்கு தொழில், லாபம், வருமானம் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க பசங்க பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு இடமாற்றம் கொடுத்துருக்கும் படிப்பில். கடந்த ஆண்டு படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருப்பீங்க அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஏதோ ஒரு விதத்தில். அது உங்கள் மேலே தவறாக இருக்கலாம் அல்லது வேறு இடத்துல தவறாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் ஏற்பட்டது உண்மை தான். அதனால் இடமாற்றங்கள் நடந்திருக்கிறது உண்மை தான். அந்த இடமாற்றத்துக்கு பிறகான உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2025 உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பசங்க இருந்தீங்க அப்படின்னா 10th 12th படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்க. அது மாற்றமே இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குருவான் பார்க்குறாங்க. நீங்கள் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் தான். 2 வீட்டையும் ஏக காலத்தில் குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பொற்காலமாக தான் அமையும். அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மார்க் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். இதனால் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமையும். இப்போ கிடைக்கிற வெற்றி எதிர்காலத்து வரைக்கும் தொடரும். இந்த வெற்றி எதிர்காலத்தில் ஒரு அடித்தளமாக அமையும். அந்த அடித்தளத்தை 2025 வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான். ஸோ இது சின்ன சின்ன மன அழுத்தங்களை கொடுக்கும். கடந்த ஆண்டு இருந்த மன அழுத்தங்கள் இனி இருக்காது. ஏன்னா கடந்த ஆண்டு 4ஆம் வீட்டிலேயே சனி இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு மார்ச் 29ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சியாகி மீனத்துக்கு போனதுக்கப்புறம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும். அது நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த மனக்குழப்பங்களை தீர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே விருச்சிகத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், பலமே நண்பர்கள் தான், வாழ்க்கையே நண்பர்கள் தான். ஒரு குடும்பத்தோட ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவங்க உங்கள் நண்பர்கள் தான். அவங்க வழிகாட்டினாங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையலாம். மார்ச்சுக்கு பிறகு அவங்க வழிகாட்டுவாங்க, உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் 2025 விருச்சிக ராசி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் வந்து என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனை உதவிகளையும் வாழ்க்கை துணை செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் இறங்கி போகணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்க இறங்கி வந்து உதவிகள் செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. என்னென்னா ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து கொடுக்குறதுலேருந்து, தொழிலுக்கு முதல் போடுறதுலேருந்து,
தொழிலில் கணக்கு வழக்கு பார்க்குற வரைக்கும் அனைத்தையும் உங்கள் வாழ்க்கை துணை செய்வாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழிலில் பர்டிகுலராக அதே மாதிரி வாழ்க்கையிலையும் விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்களை விட்டு கொடுத்து போவாங்க. அவங்க எடுத்துக்க வேண்டிய பொறுப்புகளை அவங்க எடுத்துக்குவாங்க. உங்களுக்கான பொறுப்பு சுமைகளை குறைச்சி கொடுப்பாங்க.